சிவசொந்தங்களே, சுபிட்சமான வாழ்க்கையையும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியையும் நல்ல மன வாழ்க்கையையும் தரும் அற்புதமான ஆடி தபசு வழிபாடு 2025 கொண்டாடப்படும். இந்த பண்டிகையின் வரலாறை மிகச் சுருக்கமாக சொல்லுகின்றேன். சங்கன் பதுமன், சங்கன் சிவபக்தன், பதுமன் விஷ்ணு பக்தன் ஆக இந்த இருவருக்கும் எந்த தெய்வம் உயர்ந்த தெய்வம் என்று ஒரு போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டியின் விளைவாக அம்பாளிடம் சென்று எந்த தெய்வம் உயர்ந்த தெய்வம் என்று தாங்கள் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க, அம்பாளோ ஈசனும் பெருமாளும் ஒரு சேர இருக்கக்கூடிய சக்தி தான், இதில் எந்த சக்தி பெரிய சக்தி என்று பகுத்து கூறுவது இயலாத காரியம். இதை இந்த உலகத்திற்கே எடுத்துரைக்க ஈசனிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். சங்கர நாராயணராக காட்சி தர வேண்டும் என்று. ஈசனோ தவமிருந்து வரத்தை பெற்றுக்கொள் என்று கூறிவிட்டார். எனவே அம்பாளானவள் எங்கே தவம் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்க, ஈசன் கை காட்டிய இடம்தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கர நாராயணர் ஆலயம். அந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில தான் அம்பாள் ஊசி முனையில் தவமிருந்து சங்கர நாராயணர் தரிசனத்தை பார்த்ததாக நமது புராணங்கள் கூறுகின்றது. அப்பேற்பட்ட இந்த அற்புதமான ஆடி தபசு நன்னாள்ல உங்க வீட்டில் மிக எளிமையா நான் சொல்ற வழிபாடு செய்யுங்க. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் ஏற்படும். வழிபாடு செய்வதற்கு சங்கர நாராயணனுடைய படம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இருந்தா மகிழ்ச்சி, இல்லைனாலும் பரவாயில்ல. என்ன செய்யறீங்கன்னா 9 விளக்குகள் உங்க வீட்டு பூஜை அறை மேடையில 9 விளக்குகள், அது அகல் விளக்காக இருந்தாலும் சரி, வேற எந்த விளக்காக இருந்தாலும் 9 விளக்குகளை ஏற்றி வையுங்கள். அந்த 9 விளக்கும் வடக்கு திசை நோக்கி எரியட்டும், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். அவ்வாறு தீபம் ஏற்றி மஞ்சள் நிற நெய்வேத்தியங்கள், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எதை தயார் செய்து உங்களால் வைக்க முடியுமோ மஞ்சள் நிற நெய்வேத்தியம், அது எதை வைத்தாலும் சரி, மஞ்சள் நிற பழங்களை வைத்தாலும் சரி, ஏதாவது ஒன்று மஞ்சள் நிறத்தில் நெய்வேத்தியம், மஞ்சள் நிற நெய்வேத்தியம் வைத்து ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு 111 முறை சொல்லி ஆடி தபசு அன்று அம்மனின் அருளை பெற்று சங்கர நாராயணரின் அருளை பெற்று எல்லா வளமும் பெற்று ஒற்றுமையுடன் நீங்கள் வாழ அன்போடு